Hello friends, today ஒரு டேஸ்டான சிக்கன் குழம்பு ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். குக்கர் ஹீட் ஆனதும் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் சின்ன வெங்காயம் நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை கொஞ்ச நேரம் அப்படியே எண்ணெயிலே வதக்கி விடுங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதுக்கு அப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதுக்கு அப்புறம் கொஞ்சமா மல்லி புதினா ரெண்டுமே சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் நல்லா பழுத்ததா பார்த்து பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கறேன். மசாலாவெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ மிளகாய் தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்க கறியை இப்போ சேர்த்துக்கலாம். கறியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மசாலாவிலேயே ஒரு 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்க்காம நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ சிக்கன் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்துருக்க அந்த மசாலா எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கறியில் நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக பட்டை கிராம்பு தூள் சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே செக் பண்ணிவிட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டான சிக்கன் குழம்பு சூப்பராக நம்மளுக்கு தயாராகிடுச்சு. இந்த சிக்கன் குழம்பு ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.